நல்ல பழக்கவழக்கங்கள்லாம் சீக்கிரம் விட்டுருவோம். ஆனால் கெட்ட பழக்கங்கள் நம்ம கூடயே ஓட்டிகிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க. ஸ்கூல் திறந்ததுலேருந்து காலையில் ஒழுங்காக 5 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு செய்ய வைக்கன்னு கரெக்டாக இருந்தேன். இப்போ ஒரு 10 நாள் ஊருக்கு போயிட்டு வந்ததில் இன்னைக்கு காலையில் எந்திக்கவே முடியல. நேற்றே என் டயட்டிஷியன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய ஃபாலோ அப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, யூ ஹாவ் டு கம் பேக் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் மோட்டிவேஷனே அப்படியே உள்ள ஒரு ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆகா எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட்டை குறைச்சோம், திருப்பி மறுபடியும் பேக் போயிடக்கூடாதுன்னு சொல்லி வெயிட்டை பார்த்தா 74 கிலோ தான் இருந்தேன். என்ன தான் போய் சாப்பிட்டாலும் அலைச்சல் ரொம்ப இருந்துச்சு இல்லையா. ஸோ அதில் வெயிட் கூடாமல் அப்படியே தான் மெயின்டைன் ஆகிருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பா கண்டிப்பாக எனக்கு தக்காளி சட்னி வேணுமான்ட்டா. எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு சட்னி மட்டும் வச்சா பிடிக்காததுனால அவருக்கு வேண்டி கொஞ்சம் தேங்காய் சட்னியாக அரைச்சாச்சு. மார்னிங் ஆஸ் யூஷுவல் எழுந்திரிச்சோன்னா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போட்டிருந்த ஆம்லா ஜூஸை குடிச்சிருவாங்க. நார்மலாக ஏதாச்சும் ஸ்மூத்தி மாதிரியோ இல்லை ஜூஸ் மாதிரியோ போடுவேன். இன்னைக்கு ஃபுல்லாக மறந்தே போயிட்டேன். ஸோ அந்த கிளாஸில் ஊற்றி கொடுத்த லெபானை போனோன்னா குடிச்சிருங்கடா கண்டிப்பான்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ வாங்க இன்னைக்கு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கு என்னென்ன எடுத்து வச்சேன்னு சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் கிளாஸில் லெபான் தாங்க. ஃப்ரூட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேண்ட்ரின் ஆரஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் 2 இட்லியும் கொஞ்சம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அவ்வளோதாங்க. அப்புறம் என்ன கடைன்னு ஸ்கூலுக்கு கிளம்பி போய் விட்டுட்டு வந்தாச்சு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. மஸ்கட்டில் ஏதோ சம் இடங்கள்ல மழை பெய்யறதா சொல்லியிருக்காங்களாம். அதனால ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.